மோடியவே இவங்க டேடின்னு தான் சொல்ற அளவுக்கு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அப்ப இவங்க வந்து அப்போ தப்பா பண்றாங்க. என்ன சார் மோடியவே தான் அவர் கொச்சப்படுத்துறாரு. சொல்லுங்களேன், நாளைக்கு அவர் வீட்டுக்கு இடி ரைடு போயிடணுங்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு. எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க செய்றீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க நெகிழ்ச்சியா சொன்ன ஒரு வார்த்தையை இவ்வளவு பெரிய ஒரு கொச்சையாக ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு சொன்னா இவங்க மேல நாங்க தான் சார் கண்டனத்தை தெரிவிக்கணும். உண்மையாலுமே இல்ல ஒருவேளை நாங்க வந்து அம்மாங்கிறோம், என்னடா ஆப்போசிட்ல திமுக திடீர்னு அப்பான்னு ஒரு முறையை கொண்டு வராங்களே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து எதிரடிக்குது அப்படின்னு. அந்த அப்பான்ற ஸ்தானம் ஒரு திமுக தொண்டன் கொடுத்தது கிடையாது. சாதாரண அடித்தட்ட மக்கள் அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அவரு கண்டனமா தெரிவித்தார். அவர் என்ன வார்த்தை பேசுறதுனே தெரியல. இவருக்கெல்லாம் சட்டத்துறை அமைச்சர் வேற முன்னொரு காலத்துல கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு சார். இவர் யாரை கொச்சைப்படுத்துறாரு? இவரு ஒரு முதல்வரை இப்படி பேசுறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆனா முதல்வர் என்ன சொன்னாரு? குழந்தைகள் எங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு. அப்ப தமிழக குழந்தைகளையும் சேர்ந்து இவர் கொச்சைப்படுத்துறாரா? மூன்றாவது மொழியா நாங்க எது வேணாலும் எடுத்து படிக்கிறோம். ஒரு கிளாஸ்ல ஒரு 40 குழந்தைங்க இருக்கு. அதுல 10 குழந்தைங்க ஹிந்தி படிக்கணும் விருப்பம் இருக்கு. இன்னொரு 4 குழந்தைங்களுக்கு கன்னடம் படிக்கணும் விருப்பம் இருக்கு. இன்னொரு 4 குழந்தைங்களுக்கு தெலுங்கு படிக்கணும் விருப்பம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆசிரியர் போடுறதுக்கும் அதுக்கு ஃபண்டிங் கொடுக்குற அளவுக்கு ஒன்றிய அரசு கிட்ட பணம் இருக்கா? அதுக்கு மேல மனசு இருக்கா? பிஎம் ஸ்ரீய வந்து நீங்க ஓகே பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபண்டை நாங்க தரோம். பாருங்க சார், என்ன ஒரு ஆணவம் திமிரான ஒரு பேச்சுன்னு பாருங்க. இங்க இருக்க குழந்தைங்க நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க திரும்ப வந்து ஏன் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பாக்குறீங்க? எப்ப சார் இவங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை விடுவாங்க? மாநில தலைவர் வேற பயங்கரமா குதின்னு குதிச்சுட்டு இருக்காரு. திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய பேரை எந்த பள்ளியில படிக்கிறாரு? திரு கனிமொழி மகன் எங்க படிக்கிறாங்க? குழந்தை எங்க சார் படிக்கிறாங்க? Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திருமதி நாகநந்தினி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்துல தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒரு நிகழ்வுல எல்லாரும் என்னை அப்பான்னு செல்லமா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அதுலயும் குறிப்பா முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. யாருக்கு யாரா அப்ப, இன்னொருத்தனை அப்பன்னு சொல்றதுக்கு அது அர்த்தம் வேற அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? முதல்ல சார், ஸ்டாலின் சார் அவர்கள் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சும்மா சாதாரணமா அப்பான்னு என்ன சந்தோஷமா கூப்பிடுறாங்கன்னு அவர் சொன்னதை தாண்டி ஒரு குழந்தைகளும் என்னை அப்பான்றத உணர்வோட என்ன சொல்லும் போது ஒரு தலைவர்னு இவர்னால சொன்னதை விட, ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொன்னதை விட, ஒரு முதல்வர்னு சொன்னதை விட அந்த வார்த்தை என்னை இன்னுமே கடமை உணர்ச்சிக்கு உள்ளாக்குது. இன்னும் நான் எவ்வளவோ செயலை இந்த குழந்தைகளுக்காக நான் செய்யணும்ன்ற அந்த உணர்வை எனக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு அந்த வார்த்தை வந்து என்னை வந்து மேம்படுத்துது அப்படிங்கிற கண்ணோட்டத்துலதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு. இன்னொன்னு சார், சொன்னது எல்லாமே அவங்களுடைய குழந்தைகள். அதாவது உண்மையாலுமே சொல்ல போனா இந்த வயதானவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் எந்த ஒரு ஸ்தானத்துல இருந்து அப்பான்னு சொல்லுமோ, உண்மையா பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரு, ஸ்கூல் குழந்தைங்க நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து அந்த நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவருனால இப்போ வந்து புதுமை பெண் திட்டமாகட்டும், நான் முதல்வன் திட்டத்தாகட்டும், இதன் மூலமா பயன்பெற்ற எத்தனையோ குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமா சொன்ன ஒரு வார்த்தையை தான் மனம் நெகிழ்ந்து உண்மையாலுமே அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தின் மூலமா தான் அவர் அந்த விஷயத்த சொன்னார். இது தமிழக மக்களுக்கு சொன்னாதான் சொன்னாரு. உண்மைதான் சார். அதனால அதுலயும் அவரு ரொம்ப தெளிவா சொன்னாரு, இது இன்னும் என்னைய கடமையாற்றவும், இன்னும் மென்மேலும் நல்ல திட்டங்களை கொடுத்து இந்த மக்களுக்கு செயலாற்றலுக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு ஊன்றுகோலா இருக்குன்ற மாதிரி என கண்ணோட்டத்துலதான் நம்மளுடைய முதல்வர் சொன்னார். அதுக்கு யார் சார் கண்டனம் தெரிவித்தா? அவரு கண்டனமா தெரிவித்தார். அவர் என்ன வார்த்தை பேசுறதுனே தெரியல. இவருக்கெல்லாம் சட்டத்துறை அமைச்சர் வேற முன்னொரு காலத்துல கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு சார். இல்ல யோசிச்சு பாருங்க, அம்மாவை எப்படி வேணாலும் அம்மான்னு சொல்லலாமா? அம்மான்ற ஒரு ஸ்தானத்துக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை தானே சார் அப்பான்ற ஒரு ஸ்தானத்துக்கும் இருக்கு. இவர் யாரை கொச்சைப்படுத்துறாரு? இவரு ஒரு முதல்வரை இப்படி பேசுறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆனா முதல்வர் என்ன சொன்னாரு? குழந்தைகள் எங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு. அப்ப தமிழக குழந்தைகளையும் சேர்ந்து இவர் கொச்சைப்படுத்துறாரா?
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய மோசமா சரி, சரி இப்படியே இருக்கட்டும். நம்ம காலங்காலமா முன்னொரு காலத்துல நம்ம வந்து ஐயான்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இன்ன வரைக்கும் அந்த ஐயான்ற ஆமா. சொல் பழக்கத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் வந்து நம்ம வந்து திருச்சி அந்த பக்கம்லாம் தூத்துக்குடி அந்த படி அந்த சைட்ல போய் பாத்தீங்கன்னா, ஐயான்னு கூப்பிடுறது வந்து ஒரு அப்பாவ ஒரு மரியாதையா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான். அது வந்து எல்லா பக்கமும் நம்ம ஐயான்னு நம்ம கூப்பிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரிதான் அப்பாங்கிற ஒரு உணர்வையும் கொடுத்து கொண்டு அந்த குழந்தைங்க அவங்கள கூப்பிடுறாங்க. இது எப்படி சார் தவறா இருக்கும்? இது எப்படி தவறா இவங்களால சித்தரிக்க முடியும்? எனக்கு புரியல எனக்கு. அது மட்டும் இல்லாம, அம்மாவ ஒரு மனைவிய கூடிய ஒரு அம்மான்னு கூப்பிடலாம் அப்படின்னா, ஒரு கணவனையும் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அப்பாவா நாங்க பாக்குறோம் சார். அப்பான்னு சொல்லியும் கூப்பிடுறோம். அப்போ அந்த உறவோட தான் அவங்க இணைச்சு பார்க்கணுமே தவிர, இவர் என்ன கண்ணோட்டத்துல இதை இணைச்சு பார்த்து ரொம்ப கண்றாவியா பேசியிருக்காரு. அப்படிதான் நம்ம சொல்லணும். கண்டனத்தை எல்லாம் இல்ல தெரிவிச்சிருக்காருலாம் இன்னொருவரை சொல்லக்கூடாது. அப்பான்னு சொல்றதுல அத பல அர்த்தங்களுக்கு வேற அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறாரே. எப்படி சார்? அதுதான் அவருடைய மனசுல தெளிவு கிடையாது. அவங்க கிட்ட ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல அதான் சார். இப்போ ஒரு கடவுளைய கூட நம்ம அப்படிதான் சார் வணங்குறோம். முன்னொரு காலத்துல பாடல்கள் கூட அப்படி இருக்கு அப்படிங்கும்போது, இவரு இந்த வார்த்தைய வச்சு ஒருத்தர காயப்படுத்தணும், ஒருத்தருடைய மரியாதைய குறைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒட்டுமொத்த ஒரு உணர்வையே இவரு சிதைக்கிறாரு அப்படிங்கிறதான் சார் நம்ம பார்க்கணும். இதுல என்ன சார் இருக்கு? இது இயல்பான ஒரு விஷயங்கள் தான். ஏன் கிறிஸ்துவ முறைப்படி பார்த்தா ஃபாதர் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதுக்குன்னு நம்ம உடனே அப்படி முடிச்சு போட முடியுமா? ஏன் இவங்களே கால்ல விழுந்து விழுந்து போறாங்களே. மோடியவே இவங்க டேடின்னு தான் சொல்ற அளவுக்கு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அப்ப இவங்க வந்து ஆமா. அப்போ தப்பா என்ன சார் இது? அப்ப மோடியை இதெல்லாம் கொச்சப்படுத்துறாரா நம்ம அவரு சிந்தனை பண்ண சி.வி. சண்முகம்? மோடியவே தான் அவர் கொச்சப்படுத்துறாரு. சொல்லுங்களேன், நாளைக்கு அவர் வீட்டுக்கு ஈடி ரைடு போயிரும். போயிரணும்ங்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு. இல்ல பாருங்க. அமைச்சர் ராஜேந்திர இவங்க பாலாஜி அதானே அப்படித்தானே சார் சொன்னாரு. போய் விழுகுறாங்க. கடந்த முறை அவருடைய ம். அவருடைய ஆட்சியில வந்து மோடி எங்கள் டாடி சொன்னது இதே ராஜேந்திர பாலாஜி தானே. அதானே சார். அப்போ மோடி ஏதோ வடநாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன தராரு, எவ்வளவு வஞ்சிக்கிறாரு, எவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த மோடி அவர்களை இவங்க டேடியா ஏத்துக்குவாங்களாம். ஆனா தமிழக மாணவர்கள் இன்னைக்கு எத்தனையோ விதத்துல முன்னேறி போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கான வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க. முக்கியமா அதிலும் பெண்கள் அவங்களே இன்னைக்கு படிக்கிற சதவீதமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல முதல்வரை பார்த்து எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க செய்றீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க நெகிழ்ச்சியா சொன்ன ஒரு வார்த்தைய அவர் இன்னைக்கு சொல்லி காமிச்சத இவங்க இவ்வளவு பெரிய ஒரு கொச்சையாக ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு சொன்னா இவங்க மேல நாங்க தான் சார் கண்டனத்தை தெரிவிக்கணும் உண்மையாலுமே. அதுவும் ஒரு அமைச்சரா இருந்தவருக்கு ஒரு நாகரிகம் வேண்டாமா? எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் இவ்வளவு நாள் இவங்க கட்சியில இவங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயமா? ஒரு நிமிஷம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. இது மக்களுக்கே நல்லா புரியும் சார். இந்த 2026 எலெக்ஷன்ல ஏற்கனவே 2024ல மொத்தத்தையும் இழந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 26ல மிச்ச சொச்சம் இருக்கிறது கூட இழந்து போறதுக்கான வாய்ப்பு இதுல தெரியுது சார். இதுதான் அதுக்கான ஒரு பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு தாயே அம்மாங்கிறான். வயசானவர்ல இருந்து எல்லாரையும் அம்மான்னு சொல்றான். ம். ஆனா ஒரு தகப்பன மட்டும் இப்படி ம். சொன்னா மட்டும் ஏன் அவருக்கு கோவம் வருது? அவரே சொல்றாரு. சார் ஒரு தாய்ங்கிறது இப்ப அண்ணா கட்டுன அப்படிங்கிற மனைவியோட இப்ப அம்மா, வாம்மா, போம்மான்னு தான் சொல்றான். ஆனா ஒரு தகப்பன ம். சொன்னா ஏன் அவருக்கு கோவம் வருதுங்கிறேன். அதுதான் சார் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதாவது ஒரு அம்மான்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரெண்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க செஞ்சது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கும்போது அவங்கள வந்து எல்லாரும் அம்மான்னு ஏத்துக்கிட்டாங்களான்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழகம் முழுவதும் எல்லாருமே இவங்களே ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் செல்வி ஜெயலலிதா அப்படிங்கறது அவங்களுடைய பேரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மான்னு அவங்களே மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடே கூப்பிட ஆரம்பிச்சது. ஆனா நாங்க வந்து எங்களுடைய முதல்வரை நாங்களா யாரும் அப்பான்னு சொல்லல. இன்னைக்கு குழந்தைங்க அவங்களா பார்த்து அவங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்தின் மூலமா அப்பான்னு சொல்றாங்க. அப்ப இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இவர் எங்கேயோ இடம் பிடிச்சிட்டாரு. அதாவது நம்மளுடைய தளபதியார் எங்களுடைய முதல்வர் ஸ்டாலினுக்கான இடம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருக்கு. முக்கியமா குழந்தைங்க மனசுலயும் போய் சேர்ந்துருச்சு. திரும்ப திரும்ப அவருடைய ஆட்சி வந்தாலும் வந்துருமேன்ற ஒரு ஆதங்கத்துல ஒரு குமுறல்ல இவரு பயங்கரமா அப்புறம் குமுறி இருக்காருன்னு தான் சார் சொல்லணும். இவர் வந்து கொச்சைப்படுத்துறன்ற பேர்ல இவரு கொச்சைப்படுத்திட்டாரு. இவருடைய பேச்சு எவ்வளவு மோசமா இழிவா இருக்கு அப்படிங்கறத தமிழக மக்களுக்கு இவரே எடுத்து வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு. அதுதான் அதுக்கான விளக்கமாவே இருக்கு. அதனால இவரு இல்ல இல்ல சொல்றதுக்கெல்லாம் ஒருவேளை நம்ம நாங்கலாம் ம். இல்ல ஒருவேளை நாங்க வந்து அம்மா அம்மாங்கிறான். என்னடா ஆப்போசிட்ல திமுக திடீர்னு ம். அப்பான்னு ஒரு முறைய கொண்டு வராங்களே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து எதிரடிக்குதா எப்படி மேடம்?
அதான் சார் நான் திரும்பவும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இது ஒரு திமுக கட்சிக்காரங்களோ இல்ல தொண்டர்களோ நாங்க கொடுத்த பதவியோ நாங்க கொடுத்த பெயரோ கிடையாது. எங்களுக்கு எப்பவுமே தளபதியார், நாங்க எப்பவுமே தலைவர் அப்படின்னு சொல்றதுலதான் எங்களுக்கு பெருமை. ஆனா இன்னைக்கு அவர் கொடுத்த திட்டத்தினால பயன் பெற்ற எத்தனையோ மக்கள், எத்தனையோ குழந்தைகள் அவரை பார்த்து அப்பா, அண்ணா அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த அப்பான்ற ஸ்தானம் ஒரு திமுக தொண்டன் கொடுத்தது கிடையாது. சாதாரண அடித்தட்ட மக்கள் அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதையும் நல்லா பாத்துக்கோங்க. அவர் சொன்ன குறிப்பா ஒரு விஷயம், மாணவிகள் அவரு நான் இது மாணவிகள் சொல்லியிருக்காங்க. அதுவும் அவர் சொன்ன ஒரு விஷயம் பாருங்க. இத நான் சந்தோஷமா இல்ல, இது மிகப்பெரிய ஒரு கடமையா நான் ஏற்றுக்கிறேன். இன்னும் இந்த வார்த்தைக்கு நான் நிறைய இந்த தமிழக குடும்பத்துக்கு கடமையாற்ற நான் விரும்புகிறேன் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க சார். உண்மையாலுமே ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் எப்படி தெரியுமாங்க சார்? ஒரு தந்தை, அந்த வீட்டுக்கான அரசன். அப்ப இந்த நாட்டுக்கான அரசர். அதே மாதிரி இந்த நாட்டுக்கு காக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டை, நம்மளுடைய மாநிலத்தை காக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் நம்மளுடைய முதல்வரை நம்ம பாக்குறோம்னா, அதை இன்னைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த மாணவிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க. அதையே நாங்க தாராளமா ஏத்துக்கிறோம். இதை உங்களுக்கு ஏத்துக்க முடியலன்னா, அதுலயும் பாத்தீங்களா சார், அவர் பேசும்போது எதை பார்த்து எதை செஞ்சுச்சோ அப்படின்னு சொல்றாரு. அந்த வாசகம் பாருங்க. அப்ப நீங்களே சும்மா எதையோ ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இதுவா அவங்களா ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தெல்லாம் நாங்க செய்யலீங்க. இது எங்களுக்கு ஒட்டுமொத்த அந்த தமிழக மக்கள்ல இருக்கக்கூடிய குறிப்பா மாணவிகள் கொடுத்த அங்கீகாரமா தான் நாங்க எடுத்துக்கிறோம். இதையும் நாங்க கடமையாதான் செயலாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதையும் எங்களுடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதனால அதை நினைச்செல்லாம் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர், அதான் சட்டத்துறை அமைச்சர்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க உங்க கட்சியிலேயே இப்ப ஏகப்பட்ட பூசல்கள் நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி பூசி மொழிகளான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு வருவீங்களா? தான் சார் சொல்லுவாங்களே, வெறுங்கையில முளம் போறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம். அந்த கூட்டம் தான் சார் அந்த கூட்டம். அதனால அவங்க பேசுறத நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா இதற்கான கண்டனத்தை நாங்களும் தெரிவிக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கோம் சார். மீண்டும் மும்மொழி கொள்கை, அதாவது அந்த பிஎம்சி பள்ளி திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் கல்விக்கான நிதி வழங்கப்படும் சொல்லி கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவரை திரும்ப அறிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்க? தர்மமே இல்லாத ஒரு பிரபு சார் அவரு. அந்த தர்மேந்திர பிரதாப் அப்படின்னு பேரும் வச்சிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒண்ணு புரியல சார். இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற அந்த ஃபண்ட் இல்லையா சார், இந்த பிஎம் ஸ்ரீக்கும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2152 கோடி தொகை, இன்னும் இந்த மக்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த 2152 கோடிக்கும் என்ன சார் சம்பந்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகை, இது நம்ம கஷ்டப்பட்டு, இது ஒண்ணும் நாங்க பிஜேபியினுடைய கருவூலத்துல இருந்து எடுத்து கொடுங்கன்னு நாங்க கேட்கல. திரு மோடி அவர்களுடைய கஜானால இருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கல. இல்ல நம்மளுடைய தர்மேந்திர பிரதாப் அவருடைய அந்த அமைச்சருடைய வீட்டு பணத்தையும் நாங்க கேட்கல. நாங்க தெளிவாதான் சொல்றோம், கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய வேர்வையை சிந்தி வரி செலுத்தி இருக்கோம் இல்லையா, அந்த வரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணத்தை தான் நம்ம கேக்குறோம். ஆனா அதை இவங்க கொடுக்க மாட்டேன். அதுவும் எப்படி சொல்றாங்க பாருங்க சார், என்ன ஒரு ஆணவம் திமிரான ஒரு பேச்சுன்னு பாருங்க. பிஎம் ஸ்ரீய நீங்க ஓகே பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபண்டை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கெத்தா நீங்க பேசுறப்போ உங்களுக்கு யார் சார் அந்த தைரியத்தை எல்லாம் கொடுத்தா? எங்க பணத்தையே வாங்கி நீங்க வச்சுட்டு எங்களுக்கே நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் வேணும்? ஒரு நிமிஷம் யோசிக்கணும் அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த பிஎம் ஸ்ரீன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுவே எப்படி நீங்க உருவாக்க போறீங்க? ஆல்ரெடி ஒரு மாநிலத்திலும் நல்லா இருக்கிற பள்ளிகளை எடுத்து அது அவங்க கண்ட்ரோலுக்கு அதுக்கப்புறம் நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. நாங்க என்ன சொல்றோம், ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய, தமிழ்நாடுன்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும் நல்லாதான் இருக்கு. இங்க இருக்க குழந்தைங்க நல்லாதான் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க திரும்ப ஏன் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பாக்குறீங்க? எப்ப சார் இவங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை விடுவாங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பிஎம் ஸ்ரீங்கிறதே இவங்க என்னமோ புதுசா உருவாக்க போறாங்களா? கிடையாது. தமிழ்நாட்டுல ஆல்ரெடி நல்லா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிகளுக்கு இவங்க அதை டேக் ஓவர் பண்ண போறாங்களா? அதெல்லாம் வேண்டாம் தான் நாங்க சொல்றோம். அது எதுக்கு சார் உங்களுடைய மொழியை நாங்க படிக்கணும்? இப்போ ஹிந்தி படிக்கணும்னு எல்லாத்துக்கும் விருப்பம் இருந்தா தாராளமா ஹிந்தி படிக்கலாம். இந்தி பிரசார சபாவுடைய ஹெட் குவார்டர்ஸே தமிழ்நாடு சென்னையில தான் இருக்கு. வருஷம் லட்சக்கணக்கான குழந்தைங்க ஹிந்தி படிச்சு போய்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்க ஹிந்தியை நீங்க படிக்க விட மாட்டேங்கிறீங்க, இன்னொரு மொழியை நீங்க ஏத்துக்க விட மாட்டேங்கிறீங்கன்னு எல்லாம் எப்படி நீங்க பேசுறீங்க?
சரி சார். அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி. இவங்க மும்மொழி கொள்கைய தமிழ்நாடு மட்டும்தான் எகெயின்ஸ்ட் பண்ணுது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் உங்களுடைய ரியாலிட்டி இல்ல ஆமா. தெரியும். அவருடைய கேள்வி அதனாலதான் நாங்க அதானே. வேண்டாம்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 27 ம், மாநிலங்கள் இல்ல, இல்ல 27 மாநிலங்கள் இதே மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிற சமயத்துல, குறிப்பா தமிழ்நாடு, ம். அதுல தென்னிந்தியா மட்டும் ஏன் அந்த மும்மொழி கொள்கையை ஏற்க மறுக்குது? என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதான் சார், தமிழ்நாடு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா, எங்களுக்கு மட்டும் தான் உங்களுடைய ரியாலிட்டி என்னன்னு தெரியும். சரிங்களா சார்? இப்போ இன்னொரு 3வது ஒரு மொழிய நீங்க இங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அதுக்கான பயன் என்ன? அதனால எங்களுக்கு கிடைக்க போறது என்ன கிடைக்க போகுது? ஆல்ரெடி 2 லாங்குவேஜ் இருமொழி கொள்கையை வச்சு நாங்க படிச்சு, இன்னைக்கு எல்லா விதத்திலயும் தமிழ்நாட்டு குழந்தைங்க சிறந்துதானே விளங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ வந்து தமிழ்நாட்டுல சாரி இந்தியால இருக்க எல்லா மாநிலத்தையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல முதன்மையான மாநிலமா தானே இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க வந்து இன்னொரு மொழியை திணிக்கணும்னு விரும்புறீங்க? இதுல ரொம்ப அழகா அவங்க கட்டுக்கதை கட்டுறது என்ன அப்படின்னா, 3வது மொழியா ஹிந்தின்றெல்லாம் கிடையாதுங்க. நீங்க எந்த மொழியை வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் இப்படியே வரேன். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை இந்த டைம் போட்டாங்க இல்லையா? அப்ப போடும்போது தமிழ் தான் தொன்மையான மொழின்னு எல்லா இடத்திற்கும் போய் பேசக்கூடிய அந்த பிரதமர் அவர்கள், ஆனா தமிழுக்கு அவங்க ஒதுக்கி இருக்க பட்ஜெட் வெறும் 84 கோடி. ஆனா ஹிந்திக்கு அவங்க ஒதுக்கி இருக்க பட்ஜெட் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கும் மேல அவங்க ஒதுக்கி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு விஷயத்த மறைக்க பாக்குறாங்கன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க சார். இதுக்கு முன்னாடி 2021ல பட்ஜெட் இவங்க தாக்கல் பண்ணாங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட ஹிந்தி ஆசிரியர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்காக 100 கோடிக்கு மேல காசு இவங்க ஒதுக்கி இருக்காங்க. அப்போ தமிழ் ஆசிரியருக்கு ஒதுக்கி இருக்காங்களா? தெலுங்கு ஆசிரியர்களுக்கு ஒதுக்கி இருக்காங்களா? கன்னட ஆசிரியருக்கு இவங்க ஒதுக்கி இருக்காங்களா? இல்ல, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி மத்த மாநிலங்கள்லாம் மும்மொழி கொள்கை ஏத்திருக்குன்னு சொல்றீங்களே, அப்போ யூபிலையும் மத்திய பிரதேஷ்லயும் ராஜஸ்தான்லயும் ஹிந்தி, தமிழ், அது போக கன்னடம் இந்த மொழியெல்லாம் படிக்க முடியுமா சார்? இங்க மட்டும் எதுக்கு சார் இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டுறாங்க? சரி, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாநில தலைவர் வேற பயங்கரமா குதின்னு குதிச்சுட்டு இருக்காரு. நாங்க என்னைக்குமே ஆமா திரு தனியாதான் அண்ணாமலை அவர்கள். இருப்போம். ஆமா, நீங்க என்னைக்கும் தனிதான். உங்களை யாரு எங்களோட சேர்த்துக்கிறேன்னு சொன்னா, நீங்க தனியாதான் நிக்கணும், தனியாதான் நடக்கணும். உங்க பின்னாடி தமிழ்நாட்டு மக்கள் வரவே மாட்டாங்க. அதுதான் அது உண்மை. அவரு வந்து சொல்றாரு, நாங்க வந்து 2 மொழியை விட 3வது ஒரு மொழி கத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. சார், நாங்க என்ன குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் தான் வேலைக்கு போறோம்னு சொன்னோமா உங்ககிட்ட? இல்ல அதுக்காக தான் நாங்க ஹிந்தி மொழி கத்துக்கணும்னு சொல்லி இவ்ளோ நீங்க எங்களை ஃபோர்ஸ் பண்றீங்களா? எங்களுக்கு அது அவசியமே இல்ல சார். ஆங்கிலம்ன்ற ஒரு மொழி இருக்கு. எங்களுக்கு வெளிநாடு வரைக்கும் போய் வேலை செஞ்சு அதுல சாதனை பண்ற அளவுக்கு, என் நாட்டுல நான் வந்து சர்வே பண்ற அளவுக்கு, வாழ்ற அளவுக்கு என்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழி இருக்கு. இந்த 2 மொழி இருக்கு. இதுக்கு மேல யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க விருப்பப்பட்ட மொழியை படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சுதந்திரமும் எங்களுடைய மாநிலமான தமிழ்நாட்டுல இருக்கு. இதுக்கு மேல இவங்க எதுக்கு சார் இன்னொரு மொழியை கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவர் சொல்லும்போது சொல்றாரு, அரசு பள்ளி குழந்தைங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. சார், அரசு பள்ளி இல்ல அதானே அவர் குழந்தைங்க வந்து கேக்குறாரு. கேட்டாங்க. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் ம், அவருடைய பேரை ம், எந்த பள்ளியில படிக்கிறாரு? திரு கனிமொழி மகன் ம், எங்க ம், படிக்கிறாங்க? அதே மாரி முக்கிய தலைவர் திரு ம். அதிமுக அமைச்சர்கள், திரு அதிமுக எதிர்க்கட்சி தலைவர்களுடைய பசங்கலாம் எங்க படிக்கிறான்னு சொல்ல முடியுமா? திரு விஜயோட பையன் எங்க சரி, படிச்சுன்னு சொல்ல முடியுமான்னு தான் இவரு கேட்கிறாரு. குழந்தை எங்க சார் படிக்குது? இவரு குழந்தைங்க எங்க சார் படிக்குது? அதை அவர் வெளியிட்டு இருக்கணும்ல. சும்மா வெள்ளை அறிக்கை கொடு அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க குழந்தை எங்க படிக்க வச்சுட்டு இருக்கீங்க? அத சொல்லுங்க. சார், இது எவ்வளவு நாள் சார் இந்த பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருப்பீங்க? இந்த அமைச்சரோட குழந்தை அங்க படிக்குது, அந்த அமைச்சரோட குழந்தை அங்க படிக்குது. சார், எல்லாம் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே உரிமை. அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல அவங்க படிக்கிறாங்க. ஆனா அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு அதீத அளவுல சாதனை பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பத்தி உங்களால பேச முடியுதா? இன்னைக்கு உண்மையாலுமே அந்த எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படிங்கறத தாண்டி அது வரைக்கும் இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமா இருக்கு அப்படின்றது இருக்கு. அதை பத்தி உங்களால பேச முடியுதா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க இன்னைக்கு ஜப்பான், பிரெஞ்சு போன்ற நல்ல மொழிகளை அவங்களால எடுத்து படிக்க முடியும்ன்ற அளவுக்கு தமிழ்நாடு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதை பத்தி உங்களால பேச முடியுதா? அது மட்டும் இல்லாம சார், தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபாரின் போய் படிக்கணும்னு சொன்னா ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதற்கான பணத்தை தமிழ்நாடு அரசே செலுத்தி அந்த குழந்தைகளுக்கான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, அதை பத்தி இவங்க பேசியிருக்காங்களா? ஏன் சார் இவ்வளவு பேசுறாங்களே? மும்மொழி கொள்கை இருந்தாதான் சாதனை பண்ண முடியும். மும்மொழி கொள்கை, அதாவது 3வது ஒரு மொழியை படிச்சாதான் நல்லா பெரிய லெவல்ல வர முடியும்னு சொல்றீங்களே. சார், அப்துல் கலாம் ஐயா அரசு பள்ளியில தான் சார் படிச்சாரு.
அவருக்கு 2 மொழி தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. அவர் வந்து உலகமே போற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானியா வரலையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், அப்புறம் நிஜா சாய்ஜா அவங்க இன்னைக்கு சூரியனுக்கே தன்னுடைய விண்வெளியை வந்து செலுத்திருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ துறையில சாதனை பண்ணவங்க எல்லாருமே அரசு பள்ளியில இருந்து படிச்சு வந்தவங்களும் இருக்காங்க தானே சார். எப்படி சார் இவங்க எப்பவுமே சொல்லக்கூடிய அந்த சும்மா அந்த கதைகளே சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல அண்ணாமலை பேசும்போது சொன்னாரு, உங்களுடைய பேரன் எங்க போய் படிச்சிருக்காரு, எந்த இடத்துல படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அவரும் வந்து கொஞ்சம் அந்த வார்த்தைகளை வந்து கையாண்டது வேற மாதிரி இருக்கு. சார், அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்க படிக்கலாம். அவருக்கு அது விருப்பம் இல்ல, அது அவருக்கு பிரெஞ்சு படிக்கணும்னு தோணுச்சு, இல்ல இட்டாலி படிக்கணும்னு தோணுச்சு, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை படிச்சுட்டு அவர் அந்த ஊர்ல போய் அவர் வேலையை பார்க்க போறாரு. சரிங்களா சார்? இப்ப இங்கிருந்து இவங்களோட ஆதிக்கம் என்ன தெரியுமாங்க சார்? ஹிந்தி மொழியை எப்படியாச்சும் கொண்டு வரணும். அதுக்காக மோடி அவர்கள் சொல்லிட்டாங்க, நீங்க எந்த மொழி வேணா 3வது மொழியா எடுத்து படிங்க. சரி சார், 3வது மொழியா நாங்க எது வேணாலும் எடுத்து படிக்கிறோம். ஒரு கிளாஸ்ல ஒரு 40 குழந்தைங்க இருக்கு, அதுல 10 குழந்தைங்க ஹிந்தி படிக்கணும்னு விருப்பம் இருக்கு, இன்னொரு 4 குழந்தைங்களுக்கு கன்னடம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கு, இன்னொரு 4 குழந்தைங்களுக்கு தெலுங்கு படிக்கணும் விருப்பம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆசிரியர் போடுறதுக்கும் அதுக்கு ஃபண்டிங் கொடுக்குற அளவுக்கு ஒன்றிய அரசு கிட்ட பணம் இருக்கா? அதுக்கு மேல மனசு இருக்கா? தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கா? ஒரு நிமிஷம் இந்த கேள்வியெல்லாம் நம்மளும் அவங்கள பார்த்து கேட்கணும்ல சார். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மினிஸ்டர், அதாவது அமைச்சர்கள், முதலமைச்சர்களை பத்தி பேசுற அளவுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குன்னா, இவங்க நடத்திட்டு இருக்காங்கல்ல கேந்திர வித்யாலயா பள்ளிகள், தமிழ்நாட்டுல 49 பள்ளிகள் இருக்கு. அதுல அந்த தகவல் தெரியும் அந்த இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட அதுல அவங்க வந்து அதுல வந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலமா பாக்கணும்னு சொன்னா 2020லயே வந்து இந்த NIP பாலிசி அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. அப்படி அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அங்க தமிழ் கட்டாய பாடமா இல்ல சார் அவங்க ஏத்திருக்கணும், பண்ணிருக்கணும்ல அவங்க. ஏன்னா அதானே சார் ரீஜனல் லாங்குவேஜ், லோக்கல் தமிழ் ஆசிரியர்களே இல்லையே மேடம். இப்ப கேவில வந்து பாத்தீங்கன்னா பல பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர் இல்ல. தமிழ் ஆசிரியர் இல்ல அப்படிங்கறத தாண்டி சமஸ்கிருத ஆசிரியர் 53 பேர் அங்க இருக்காங்க சார். அப்ப நீங்க வந்து ஹிந்திய கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை நீங்க முழுசா திணிக்கணும்னு பாக்குறீங்களா? அதுவும் என்னோட கேள்வி. இன்னொன்னு, இப்போ என்ன ஆகும் தெரியுமா சார்? இப்ப 3வது மொழி ஒரு ஹிந்தியை நீங்க கொண்டு வரீங்க, ஒரு பெரும்பான்மையான மொழியை கொண்டு வரீங்கன்னா, நாளைக்கு நேஷனலைஸ்டு எக்ஸாம் எல்லாம் இருக்குல்ல சார், தேசிய அளவிலான தேர்வு எல்லாமே ஒரே மொழி நீங்க கொண்டு வந்துருவாங்கல்ல சார். அப்போ ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால தேசிய அளவினால எந்த ஒரு தேர்வையானால் எழுத முடியும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சுமைய சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து வந்து கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் மேல இவங்க திணிக்கிறாங்க அப்படிங்கிறது தானே சார் அர்த்தம். இதைத்தானே சார் இந்த இந்தி திணிப்பைத்தான் நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். 2 மொழியை வச்சு நாங்க இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு தானே சார் இருக்கோம். அப்புறம் ஏன் சார் இவங்க இவ்வளவு வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டை? இதெல்லாம் நாங்க வந்து அடிப்படையா கேட்கக்கூடிய கேள்வி தானே. இதுக்கு ஒரு ரூம்ப போட்டு சும்மா அப்படியே பயங்கரமா ஆவேசமா பேசுற மாதிரி உட்காந்துட்டு பாஜக என்றுமே தனித்து நிற்கும், நீங்க அத்தனை கட்சி சார், திமுக மட்டும் இருமொழி கொள்கையை முன்னெடுக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் அவர்களை தொடங்கி இன்னைக்கு கஷ்டப்பட்டு காலில் விழுந்து மேல வந்த எடப்பாடியார் ஆட்சி இருந்த வரைக்கும் உங்க ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு காரணமே இந்த இருமொழி கொள்கை தான். எங்கள் அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி வேற மொழியை கத்துக்கணும்னா அதை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது சார். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு போன் இருந்தா போதும், எல்லா லாங்குவேஜும் பேசலாம். அப்படியே இல்லைன்னாலும் அந்த ஊர்ல போய் தங்குனா போதும், ஒரு 3 மாசத்துல எந்த மொழியா இருந்தாலும் கத்துக்க முடியும். அதை ஏன் இவங்க திணிச்சு கொண்டு வராங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அந்த சூட்சுமத்தை, அந்த தந்திரத்தை தமிழக மக்கள் முதல் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கை மக்களினுடைய, அதாவது குறிப்பா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி கனவையே கலைக்கக்கூடிய ஒரு கொள்கையாதான் இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு அதை ஏற்கவும் மறுக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு அது புரியணும். இன்னும் அதை பத்தி தெளிவா ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் கொஞ்சம் நஞ்சா இந்த பிஜேபி ஆதரவாளர்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு சேஃப்டியா நம்ம பேசிட்டு இருக்கோம், எங்களுக்கும் வந்து NIP பாலிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யூபில எல்லாம் போய் பாருங்க, அங்க படிக்கிறதுக்கு புத்தகம் கூட இல்ல, சரியான பள்ளிக்கூடம் கூட இல்லாம அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்க இருக்க குழந்தைங்க. அதனாலதான் சார் அவங்க அங்கிருந்து இங்க பானிபூரி வைக்க வர்றாங்க. ஆனா நம்ம குழந்தைங்க இங்கிருந்து ஃபாரினுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு போயிட்டு இருக்கோம். அத வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கும் தெரியணும் சார். அதுக்காக தான் இந்த விஷயம். கண்டிப்பா மேடம், நிறைய விஷயங்களை கூட கலந்து பேசுனீங்க. தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். நன்றி சார்.
Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.